வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் மெடிடேஷன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாஸ்டர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் விழிப்புணர்வு என்ற நிலையில் பேச இருக்கிறேன். இது எல்லாரும் விழிப்பு நிலையில இது கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. விழிப்பு நிலை என்றால் என்ன அப்படின்னா, இது இறை பேராற்றல் இது என்று புத்தர் சொல்கிறார். இறை பேராற்றல் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எவ்வளவு சக்தி நமக்கு இருக்கோ அதுதான் அந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறதுக்கு நான் சொல்றது அப்படின்னு சொல்றாரு அடிக்கடி. இப்ப அந்த விழிப்புணர்வு நிலை என்றால் என்னன்னா, இப்ப அந்த நொடி பொழுதுல நம்ம என்ன செய்யறோமோ அதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதான் அந்த விழிப்பு நிலை. இது விழிப்பு நிலையில நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த செயல் இது நம்ம எப்படின்னா தினமும் அது பிராக்டிஸ் பண்ணலாம். விழிப்பு நிலை இல்லாத நிலை என்பது எப்படின்னா, இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்துக் கொண்டு மனதும் இருக்கு எப்பவுமே. அந்த மனம் என்ன செய்யணும், இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யும், இதுதான் நீன்னு சொல்லி நம்மகிட்ட தள்ளி விட்டுரும். இதை நீ கவனிச்சு ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணி போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மனம் துன்பத்துக்கு உள்ளாகுது, நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிடும். அதனால அப்படி போகக்கூடாது அப்படின்னு தான் விழிப்பு நிலையில இருக்கும்போது தான் நமக்கு இறை பேராற்றல் கிடைக்கும். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும், தீயது தானா விலகி போயிடும் அப்படிங்க. இந்த விழிப்பு நிலை என்னங்கிறது சுலபமா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பைக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம கவனமா தான் வண்டி ஓட்டுறோம், வேகமா போயிட்டு இருக்கோம். அப்ப வண்டியில தான் உட்கார்ந்துருக்கோம், வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம், கவனமா தான் ஓட்டிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள் இறந்த காலத்துல யாரையாவது ஒரு பிரச்சனையில மனைவியோட சண்டை போட்டோ, கணவன் கூட சண்டை போட்டோ, அல்லது கடன்காரன் பணம் கொடுக்காம இப்படி பல எண்ணங்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணோம். அதை நினைச்சிட்டு ஓட்டுறது. எதிர்காலத்துல நம்ம போனோம்னா இப்ப பாஸ் ஏதாவது நம்மளை திட்டு வரும், அவன் இந்த பிரச்சனையில மாட்டி யாராவது ஒருத்தரை இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டும் போது இந்த கவனம் இங்க இருக்காது. ஓட்டும்போது திடீர்னு சைட்ல ஒரு ஆட்டோ குறுக்க வரும். அந்த எதிர்த்தாப்புல ஒரு லாரி வருதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல 2 வண்டியும் மோதாம இருக்க சடன் பிரேக் அடிச்சு நிறுத்துறோம். அதுல விபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறோம். அப்ப அந்த நொடியில நடக்கக்கூடிய நிகழ்காலத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாட்டீங்களா, அதுதான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு நிலையில நம்ம தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா டெய்லி நம்ம காலையில பல் விளக்கும் போது அதை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போதும், அதே மாதிரி காலை உணவு சாப்பிடும்போது தட்டுல உள்ள உணவுகள் அதுதான் கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அதே மாதிரி வாக்கிங் போகும்போது நம்ம நடந்து போறோம்னா கை கால்கள் தானா இயங்குகிறது, சுவாசம் போயிட்டு வருது. புல் தரையில நடக்கிறோம் அல்லது சாலையில் நடக்கிறோம், கவனம் பூரா சாலையில் இருக்கிறது. இப்படி இந்த எண்ணத்தை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்காம அந்த பிரசன்ட்ல என்ன நம்ம செய்யறோமோ அதுதான் விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. ஓய்வா இருக்கும்போது கூட நம்ம சொல்லணும், விழிப்புணர்வுடன் ஓய்வில் இருக்கேன்னு சொல்லணும். சொல்லிட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, மனம் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போயிட்டு இருந்த மனம் நம்ம கூட வந்துடும். நிகழ்காலத்துக்கு நம்ம என்ன சொல்றோமோ அது கூட வந்துடும். இதைத்தான் விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, மனம் போன போக்குல நீங்க போகாதீங்க, உன்னுடைய கண்ட்ரோல்ல மனதை வைங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கண்ட்ரோல்ல எப்படி வைக்க முடியும் அப்படின்னு அவர் அதே சொல்றாரு. விழிப்புணர்வோட நீங்க இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றதான் மனம் கேட்கும். அப்ப எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான், நல்லதான் நடக்கும், கெட்டது நடக்காது அப்படின்னு அவரு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்களே இப்ப எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஒரு 5 நிமிடத்துல என்னென்ன எண்ணங்கள் ஓடுதுங்கிறது எழுதுங்க. அல்லது இப்ப எல்லாத்துலயும் செல் இருக்கு, வாய்ஸ் மெசேஜ்ல பண்ணுங்க. பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, எத்தனை எண்ணங்கள் ஓடி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே இறந்த காலம் எதிர்காலத்தில் நடந்த செயல்கள் மட்டும்தான் அதுல இருக்கும். அப்ப இதே இது இப்படி பண்ணி வச்சு பாருங்க. அடுத்த நாள் நீங்க காலையில இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் செஞ்சு பாருங்க. அதுல எண்ணங்களே இருக்காது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு எந்த எண்ணங்களுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி நம்ம இருந்து பழகினாத்தான் நமக்கு இறை பேராற்றல் கிடைக்கும். அதுக்கு அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சக்தி இருக்கு இந்த விழிப்புணர்வுல.
அதை பத்தி இன்னைக்கு வந்து நல்லது இப்ப என்ன நடக்கிறது, அது எப்படி விழிப்புணர்வை கடைபிடிப்பது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் அங்கிட்டு இருக்கும். அதுல நொடி முள்ள பாருங்க. 60 நொடி நீங்க வந்து கவனம் சிதறாம பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வோட இருக்கீங்கன்னு அர்த்தம். 15 செகண்டு, 30 செகண்ட்லயே நீங்க கவனம் சிதறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்க விழிப்புணர்வோட இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து பயிற்சி எடுக்கணும். பயிற்சி வந்து எடுத்து வரணும். இது பயிற்சி வந்து நீங்க எடுக்கலாம். விழிப்புணர்வோட டெய்லி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தியானங்கள் நல்லா நெறைய பண்ண அதுல வந்து உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கூடவே வந்துரும். அது உங்களுக்கு தெரியாது. கூடவே வந்துரும். இதத்தான் என்ன சொல்றாருன்னா, மகாவீரர் என்ன சொல்றாருன்னா, 48 நிமிடங்கள் ஒருத்தன் வந்து விழிப்புணர்வோட இருந்துட்டான் அப்படின்னா, நாம வந்து மகா ஞானி ஆயிரலாம்ன்னு சொல்றாரு. அந்த இப்ப நான் சொல்றதுல வந்து நம்ம இப்ப வந்து ஒரு தியானத்தின் மூலியமாக எப்படி நம்ம விழிப்புணர்வு கிடைக்குங்கிறத நான் ஒரு புரியிற மாரி சொல்றேன். எப்படின்னா ஒரு ஆட்டோ எடுத்தவங்க ஆட்டோல நீங்க பயணம் செய்றீங்க. ஆட்டோல பயணம் செய்யும்போது நல்லா திருப்தியா உங்களுடைய பயணம் முடிஞ்சிருச்சு. அதுல வந்து 3 வீல் இருக்கு. வீல் வந்து ஃப்ரீ வீல். அது முன்னாடி போகுது. அதுதான் நீங்க செய்யக்கூடிய தியானத்தினுடைய சக்தி. அப்புறம் பின்னாடி 2 வீல் வருது பார்த்தீங்களா? அது வந்து விழிப்புணர்வு. அப்ப நீங்க தியானம் செய்ய செய்ய விழிப்புணர்வு உங்க கூட வந்துரும். அது உங்களுக்கு தெரியாது. எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஆனாபானசதி தியானத்திலேயே நெறைய பேரு தன் அனுபவங்கள சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நான் 15 வருஷமா அசைவம் சாப்பிட்டேன். இப்ப நான் நிறுத்திட்டேன். 1 மாசம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அது தானா நிக்காது. விழிப்புணர்வு இருந்தா மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட செயல்கள் நம்மள விட்டு வெளியே போகும். அது மாரி தீய எண்ணங்கள், தீய செயல்கள் வெளியே சொல்ல முடியாதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தன்னை விட்டு வெளியே போயிடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தியானம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா விழிப்புணர்வு தான் உள்ள இருக்கு. விழிப்புணர்வு இருந்து இயங்குறதுனால இறை பேராற்றல் வந்து மிக அற்புதமான சக்தியா மாறி அவன நல்வழிப்படுத்துது. இது வந்து உதாரணத்துக்கு ஒரு அன்னம் பறவை எடுத்துட்டீங்கன்னா, தண்ணீல பால் ஊத்திட்டீங்கன்னு வைங்களேன், பால மட்டும் தான் குடிக்கும், தண்ணிய விட்டுரும். அது எப்படின்னா, அதே மாரி தான் இதுவும் விழிப்புணர்வும். நீ எந்த சூழ்நிலையில செஞ்சாலும், விழிப்புணர்வுல வந்து நல்லது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். கெட்டது தானா வெளியே போயிடும். இது வந்து ஒரு புத்தர் வந்து ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாரு. இது பாசிட்டிவா சொல்லுவாரு. எப்படின்னா, புத்தர் வந்து சீடர்களோட உட்கார்ந்து சத்சங்கம் நடத்துவாரு. அப்ப வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு வெல்வெட் துணி, பட்டு துணி இருக்கும். அத வச்சு காமிப்பாரு. இது என்ன என்று கேட்பாரு. அப்ப சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, இது வந்து பட்டு துணிகளால் ஆன ஒரு கர்ச்சீப் அப்படின்ட்டு சொல்வார்கள். அப்ப உடனே அவர் 5 முடிச்சு அதுல போடுவாரு. போட்டோனே இப்ப என்னன்னு கேட்பாரு. இப்பவும் அதேதான் பச்சை துணியாலான கர்ச்சீப்ன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருக்கீங்க. நான் விழிப்புணர்வோட இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்ப வந்து இது பண்ணுவாரு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, அப்போ கீழ இருக்கிற சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. முடிச்செல்லாம் டைட் ஆயிரும். கழட்ட முடியாது. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கே தெரியுது. முடிச்ச அவுக்கிறது கஷ்டம். முடிச்ச அவுக்கிறது ஈஸி என்றால், தளர்வாக இருந்து கொண்டு, லேசாக முடிச்சை எடுத்தாலே, அது முடிச்சு அவுந்து போயிரும். அப்படின்னு உங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு சீடன் எந்திரிச்சு நின்னு கேட்பான். இப்ப நாங்க எந்த முடிச்ச முதல்ல அவுக்கணும் அப்படின்னு கேட்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, அறியாமை என்கின்ற ஒரு அன் அவேர்னஸ் அத வந்து நீங்க அவுத்துருங்க. அவுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாம் முடிச்சு தானா விலகி போயிடும். அப்ப வந்து புத்தி உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அந்த நேரத்துல உங்களுக்கு அது வேலை செய்யும். அத நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ உடனே இன்னொரு சீடர் எந்திரிச்சு கேட்பான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்து ஆசனத்துல உட்கார்ந்துருக்கீங்க. கண்ண மூடிக்கோங்க. கண்ண மூடி சுவாசத்த கவனிங்க. சுவாசத்த கவனிக்க நீங்க வந்து எண்ணமற்ற நிலைக்கு போயிருவீங்க. எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது என்ன அப்படின்னா, அந்த தியானம் என்னன்னா, அது விழிப்புணர்வு தியானம். விழிப்புணர்வு என்ன என்பது அந்த நொடி பொழுதில் நடக்கக்கூடிய செயல் தானே விழிப்புணர்வு. அப்ப அந்த தியானத்துல நீங்க விழிப்புணர்வு சேர்ந்து வரும்போது, உங்ககிட்ட இருக்க நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். தீய எண்ணங்கள் தானா விலகி போயிடும். அது வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னா, இறை பேராற்றல்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த விழிப்புணர்வுக்கு அந்த சக்தி கிடைக்குது. அதனால தான் நீங்க இப்படி மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இத மாரி நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. இதே இது இன்னொன்னு நெகட்டிவ்ல வந்து எப்படின்னா, விழிப்புணர்வு வந்து ஒரு திருடனை மாத்திரும். திருடனை திருடக்கூடிய செயல்ல இருந்து மாத்திரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கும். ஒரு குடிசை வீடு தான். அதுக்குள்ள போய் ஒரு திருடன் திருடருக்கு போவான். அங்க ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன செய்வான், எல்லா பக்கம் திருப்பி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து ஒரு திண்ணை இருக்கும். திண்ணையில படுத்துருவான். அப்போ அந்த துறவி அங்கிருந்து வருவாரு. வந்தோனே இவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு,
உள்ள போய் ஒரு போர்வை வச்சிருப்பாரு. அந்த போர்வை எடுத்து அவர் மேல போத்த போயிருவாரு. உடனே அவன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சோன்னா அப்புறம் துறவி கேட்பாரு, "என்னப்பா எந்திரிச்சிட்ட? என்னன்னு?" கேட்பாரு. "எங்க வந்த இங்க?" அப்படின்னு கேட்பாரு. "நான் வந்து திருட வந்தேன். இந்த வீட்ல ஒண்ணுமே இல்ல. நான் தான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன்னு வந்தேன்" அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, "நீ முதல்லயே சொல்லியிருந்தா உனக்கு நெறைய பொருள் நான் வச்சிருப்பேன். வச்சிருந்தா உனக்கு குடுத்துருப்பேன் நானு. உன்கிட்ட குடுக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப இந்த போர்வைய நீங்க வச்சுக்கோ. என்கிட்ட அது ஒண்ணு தான் இருக்கு." அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, "நான் திருடன்னு சொன்னா எல்லாரும் அடிப்பாங்க. இல்லைன்னா தண்டனை குடுப்பாங்க. நீங்க என்ன இப்படி என்ன பாராட்டுறீங்க?" அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, "எந்த செயலை செஞ்சாலும் நீ விழிப்புணர்வோட செய்." அப்படின்னு சொல்லுவாரு. விழிப்புணர்வுன்னா என்னன்னு கேட்பான். அப்ப அவர் விளக்கம் சொல்லுவாரு. "இப்படி இந்த நீ வந்து திருடுற. நீ திருடு வேண்டான்னு சொல்லல. அது விழிப்புணர்வோட செய். அப்ப வந்து உனக்கு நல்லதுதான் நடக்கும்" அப்படிம்பாரு. இவன் வீட்டுக்கு போயிருவான். 1 வாரம் கழிச்சு ஒரு இடத்துல போய் திருடுவான். திருடும்போது வீட்டு கதவெல்லாம் உடைச்சு உள்ள போயிருவான். பீரோவும் உடைச்சு போயிருவான். அங்க இருக்க லாக்கரையும் உடைச்சுட்டு பணம், நகை எடுக்கும்போது டக்குன்னு இந்த துறவி ஞாபகம் வந்துரும். துறவி ஞாபகம் வந்தோனே அவரு அப்ப அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த பொருள் எல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருக்காங்களே, இத நம்ம எடுத்துட்டு போனா அவங்க மனசு துன்புறுமேன்னு சொல்லி, இந்த விழிப்புணர்வோடு செய்யற செயல்னால அந்த எண்ணங்கள் அவனுக்கு உருவாகி, அவன் திருடுங்கிற எண்ணத்த விட்டு விலகிருவான். விலகி வந்துருவான். இதே மாரி 4 வீட்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அப்பவும் இதே மாரி தான் அவனுக்கு நடக்கும். இப்ப மீண்டும் துறவிட்ட வந்து கேட்பாரு. துறவி இந்த மாரி நீங்க சொன்னீங்க. விழிப்புணர்வோட செய்யுன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு திருடவே முடியல. திருடுங்கிறது எனக்கு அனிச்சை செயலா இருக்கு. நான் எப்படி திருந்துறது அப்படின்னு கேட்பாரு. நீ எந்த செயலை செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய். உனக்கு நல்லது நடக்கும் அப்படிம்பாரு. அப்ப நான் உழைக்க போறேன் அப்படின்பேன். செய். அதே மாரி விழிப்புணர்வுல இருந்து விலகாத அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி அவன் போயிருவான். போயிருவான். அப்புறம் புத்தர் இன்னொரு இடத்துல வந்து அ எல்லாரும் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க. அவங்கவங்க எல்லாரும் பிரச்சனையோட இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீரணும். என்ன செய்ய? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா தனித்தனியா கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. எல்லாத்துக்குமே நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லிருவாங்க. அப்ப அந்த எல்லாம் முடிஞ்சோனே சிஷ்யர்கள் எல்லாம் கேட்பாங்க, "என்ன எல்லாத்துக்கும் ஒரே முடிவு சொல்லிட்டீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எல்லாருமே வந்து எ இறந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் நினைச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு துன்பத்த உருவாக்கி, அவங்க தீய எண்ணங்களுக்கு போயிட்டாங்க. இனி அவங்க திருந்தணும்னா விழிப்புணர்வோட இருந்தா தான் திருந்த முடியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அமெரிக்கால ஒரு இடத்துல வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒரு ரிசர்ச் ஒண்ணு வச்சிருக்காங்க அங்க. அதுல வந்து எப்படின்னா, ஒரு 3 பேர கூட்டு வருவாங்க. 3 பேருக்கு தியானம் எல்லாம், யோகா, தியானம் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. இந்த தியானத்துல மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லிக் குடுப்பாங்க. சொல்லிக் குடுத்துட்டு 3 மாசம் மூச்சு பயிற்சி சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குடிக்க சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட் சிகரெட் குடுத்து 3 பேத்துக்கும் குடிக்க சொல்லுவாங்க. அப்ப அவங்கனால ஒரு சிகரெட் கூட குடிக்க முடியாது. ஏன்னா, அந்த தியானத்துல இருந்து, அந்த விழிப்புணர்வு நிலையில இருந்ததுனால, அவங்க எடுத்து குடிக்கும்போது அது வந்து பூரா ஒரு குமட்டுற மாரியும், அந்த புகைகள் பிடிக்காத மாரியும் எண்ணங்கள் வரும். அவங்க ஒரு 2வது சிகரெட் தொடவே முடியாது. அந்த மாரி வந்துரும். அப்ப அவங்க அதுலருந்து என்ன சொல்றாங்கன்னா, சுவாசத்தை கவனித்தால் வந்து விழிப்புணர்வு நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து தாய்லாந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அது ஆதிவாசிகள் மாரி இருப்பாங்க அவங்க. அவங்க வந்து எப்பவுமே அந்த தீவுல தான் இருப்பாங்க. அவங்க இயற்கையோட ஒன்றி இருப்பாங்க. இயற்கையோட ஒன்றி இருப்பாங்க. விழிப்புணர்வோட தான் எப்பவுமே வாழ்வாங்க. இந்த மக்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 2004 பீரியட்ல ஒரு சுனாமி வந்து உலகம் பூரா தாக்கும். அப்போ வந்து தாய்நாட்டு நாட்டிலயும் வந்து தாக்கும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளுணர்வு அவங்களுக்கு தோன்றும். அப்ப எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மேடான மலை பிரதேசத்துக்கு போய் நின்றுவாங்க. நின்னோனே அதுலருந்து அவங்க வந்து உயிர் தப்பிச்சுப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இதுல அவங்க இந்த மெத்தடு யூஸ் பண்ணனால தான் அவங்க உயிர் பொழைச்சுட்டாங்கங்கிறது இதுலருந்து தெரியுது. அடுத்து வந்து டெண்டுல்கர்ன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்தாரு கிரிக்கெட் பிளேயர். அவர் வந்து எப்பவுமே வந்து விழிப்புணர்வோட தான் விளையாடுவாரு. போன தடவ செஞ்சுரி அடிச்சத பத்தியோ, அடுத்த முறை செஞ்சுரி அடிக்கிறத பத்தி நினைக்கவே மாட்டாரு. அவர் ஒவ்வொரு பாலையும் அந்த பால் எப்படி வருகிறது, அதை எப்படி நம்ம ரன் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் விளையாடுவாரு. அவர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவேர்னஸ் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இது அவர் புக்லயே எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து விழிப்புணர்வுனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது நான் சொல்லிடுறேன். ஞாபக சக்தி அதிகரிக்கும். அனைத்து வேலைகளும் அதிக செயல்திறனுடன் செய்ய முடியும். தூக்க நேரம் இயற்கையாகவே குறைந்துவிடும். சிந்தனையற்ற ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. சரி அல்லது தவறு என்ற பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகிச் செல்கிறது. தானாகவே விலகிச் செல்கிறது. குணமடைதல் இயற்கையாகவே வேகமாகவும் நிகழ்கிறது இந்த விழிப்புணர்வு செயல்களால். உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும்.
குடும்பத்துல நிம்மதிகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். ஜாதகம் இதில் வேலை செய்யாது. ஏன்னா விழிப்புணர்வோடு இருந்தா ஜாதகம் வேலை செய்யாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்ம வினைகள் தானாவே கரைஞ்சு போயிடும் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா. எதை பற்றியும் புலம்பாமல் இருப்போம். எந்த நேரத்தையும் வீணாக்காமல் இருப்போம் என்ற விழிப்புணர்வு நிலையினால. காமம், கோபம், பயம், தாழ்வு மனப்பான்மை, அவநம்பிக்கை, குற்ற உணர்வு, பழிவாங்கும் செயல் இவைகள் எல்லாமே தானாவே நம்மளை விட்டு விலகி போயிடும். எப்பன்னா விழிப்புணர்வு நிலையோடு இருக்கும்போது. விழிப்பு நிலையில் வாகனத்தை இயக்கினால் மிகவும் பாதுகாப்பான பயணமாக மாறுகிறது. விழிப்பு நிலையில் தியானத்தில் எண்ணமற்ற நிலையில் இருந்தால் பிரபஞ்ச சக்தியில் நமக்குள் கிடைக்கும். ஆனாபான சதி தியானம் செய்தால் தானாகவே விழிப்பு நிலைக்கு மாறிவிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்புறம் சாப்பிடும்போது நம்ம டிவி பார்த்து கொண்டோ செல்போன் பேசிக்கொண்டோ சாப்பிடுதல் கூடாது. அதே மாதிரி நடைபயிற்சியின் போது மற்றவர்களுடன் பேசிக்கொண்டோ அல்லது செல்போன் பேசிக்கொண்டோ இது மாதிரி செஞ்சோம்னா அந்த நடைபயிற்சிக்கு பிரயோஜனமே இல்லை. சாலையில் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேசிக்கொண்டு இயக்குவது விழிப்பு அற்ற நிலையில் நம்ம பேருந்து இயக்குகிற மாதிரி அர்த்தமாயிரும். அது பாதுகாப்பு கிடைக்காது. சமையல் செய்யும் போது நம்ம கவனமா தான் செய்யறோம்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா அது சிந்தனை வேற பக்கமா இருந்தால் சமையல் சரியாக அமையாது. அந்த காலத்துல பெரியவங்க ஒரு ரசம் செஞ்சாங்கன்னா மிக அருமையாக இருக்கும். அது என்ன காரணம் என்றால் அவங்க ஒரே சிந்தனையோட அவங்க விழிப்புணர்வோட அந்த ரசத்தை செய்வதால் மிகவும் அருமையாக அமைந்துவிடும். அது யாருனாலும் அந்த ரசம் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். அப்புறம் சில பேர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டு கதவை பூட்டியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி தெரியாம பாதி தூரம் போயிட்டு திரும்பி வீட்டை பூட்டியிருக்கோமான்னு சொல்லி பூட்டி தான் இருக்கும். அந்த பூட்டை 3 முறை இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது விழிப்பு இல்லாத நிலை. இப்படி இருக்கவே கூடாது. பூட்டும் போதே நம்ம விழிப்புணர்வோட பூட்டுகிறோம் என்று சொல்லிட்டால் அந்த வீட்டை சுற்றியும் இரையாற்றல் சக்திகள் பெருகி பாதுகாப்பாக அந்த வீடு அமையும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அசைபோடும் நம் மனம் போன போக்கில் செல்லக்கூடாது. விழிப்புணர்வுடன் இருந்தால் மனம் நம் வசப்படும். விழிப்புணர்வு என்பது எந்த நேரத்திலும் இயல்பான உணர்வுகளுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகும். விழிப்புணர்வு என்பது எந்த நேரத்திலும் தான் செய்யும் பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வதாகும். விழிப்புணர்வு என்பது அப்போதைய நிலையில் முற்றிலும் ஒன்று இருப்பதாகும். எனவே விழிப்பு நிலையில் இருந்து எந்த செயல் செய்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும். எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விழிப்பு நிலையை நம்ம டெய்லி நம்ம பயிற்சி எடுத்து வரணும். அல்லது தியானம் மூலியமாகவும் அதிகப்படுத்தி வர்றது நல்லதுன்னு நான் சொல்றேன். வணக்கம், நன்றி.